அன்பார்ந்த இறைமக்களே, கிறிஸ்துவின் மறுப ஜபக்குழியின் வாயிலாக என்று உங்களை சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மக்களை சந்தோஷமாக இருக்கீங்களா? நிறைவாக இருக்கீங்களா? மகிழ்ச்சியாக இருக்கீங்களா? மன அமைதியாக இருக்கீங்களா? மக்களே, ஒவ்வொரு நொடிப்பொழுதும் இறைவனை தேடும்போது நமக்கு மன அமைதியும் ஆறுதல் கிடைக்கும். இன்று அவர் நமக்கு என்ன இறைவார்த்தை தருகிறார் பார்ப்போமா? இணைச்சட்ட நூலில் அதிகாரம் 6 இறைவார்த்தை 12, 13 மற்றும் 15. அடிமைத்தனை விடாய எகிப்து நாட்டின்று உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இல்லையெனில் உங்கள் கடவுளாகிய ஆண்டவரின் சின்னம் உங்கள் மேல் மூண்டு உலகினின்றே உங்களை அழித்து விடலாம். பிரைஸ் தி லார்ட். ஏனென்றால் நாம் அன்று இஸ்ராயல் மக்களை அடிமைத்திருந்து மீட்டது போல் இன்றும் நம்மளிடம் துன்ப துயரங்கள், சோதனைகள், வேதனைகள், இழிநிலை அடைந்திருந்தாலும் அதிலிருந்து நம்மளை மீட்டெடுக்கிறார் இறைவன் இல்லையா? அப்படி எடுக்கும்போது நம்மளை எடுத்தது யார்? இறைவன் தான் நம்மளை எடுக்கின்றார் இல்லையா? இப்போ நாம் ஒருத்தங்கிட்ட உதவி கேட்க போகிறோன்னு வச்சுக்கோங்களேன், இறை சித்தம் இல்லாமல் நமக்கு அந்த உதவி கிடைக்குமா? கிடைக்காது. ஏன்னா அவங்க உள்ளத்தை தொட்டு அவர் கொடுக்கின்ற உதவி பெரும் உதவியாக இருக்கும். எளியோர்களுக்கு, ஏழைகளுக்கு அப்படி தருகின்ற உதவி எந்த வகையில் சிறப்பானதாக இருக்கும்? அவர்களுக்கு பெருமை, ஏதோ பெரும் புதையலை பெற்று கொண்டது போல் இருக்கும் இல்லையா? அதுபோல்தான் இறைவன் யாரை கொண்டு நமக்கு உதவி செய்கிறார், யாரை கொண்டு நமக்கு வழி நடத்துகிறார், யாரை கொண்டு நமக்கு முன்னிறுத்துகிறார் என்பது நமக்கு தெரியாது. ஆனால் நாம் அவரிடம் மன்றாடும் போது, அவருக்கு நாம் கீழ்ப்படியும் போது, அவர் கட்டளைகளை நாம் கடைபிடிக்கும் போது கண்டிப்பாக ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நம்மிடம் ஒன்றுமே இல்லை என்றாலும் யாரையாவது கொண்டு விடுவார். அன்று தோபித்துக்கு ரஃபேலை கொண்டு உதவி செய்தது போல் நமக்கும் உதவி செய்வார். எல்லா வகையிலும் செய்கின்ற தேவன் நம்மளோடு இருக்கிறார். என்ன சொல்கிறாரு? அடிமைத்தன வீடாகிய எகிப்து நாட்டின்னு உன்னை வெளியே கூட்டி வந்த ஆண்டவரை மறந்து விடாதபடி கவனமாயிரு. இப்போ நமக்கு உதவி செய்கின்ற கடவுளையுமே நாம் மறந்து விடக்கூடாது இல்லையா? ஒவ்வொரு நொடிப்பிலும் உதவி செய்கிறார். நமக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து அவரிடம் மன்றாடும் போது யாரையாவது கொண்டு உதவி செய்கிறார். உதவி பெறுவோம். நாம் பெறுவோமா இல்லையா? பெற்றிருப்போம், பெற்று கொண்டிருப்போம் இல்லையா? அப்படி எந்த வகையிலேயாவது ஆண்டவர் நமக்கு உதவி செய்திருப்பார். அப்போ அவர் உதவி செய்த அவரை நாம் மறந்து விடாதபடி கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்கிறார். அப்போது இந்த உலகத்தில் வாழும்போது எல்லாமே சிதறடிக்கப்படும் இல்லையா? என்ன செஞ்சார் எனக்கு அப்படின்னு சொல்லக்கூட அந்த நாவு வரும். ஏனென்றால் நாவுக்கு நரம்பில்லை பார்த்தீங்களா? அது எல்லா வகையிலையும் பேசும். நம் நாவை கட்டுப்படுத்தினாலே எல்லாமே நிறைவாக இருக்கும் இல்லையா? உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சினிட, அவருக்கு பணிந்து அவர் பெயராலே ஆணையிடு. இது பழைய ஏற்பாட்டில் சொல்கிறார். ஆனால் புதிய ஏற்பாட்டில் எப்படின்னா ஆணையிடாதன்னு சொல்கிறார். நான் விண்ணுலகம் மண்ணுலகம் அவருக்கு சொந்தம் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ நாம் எதை செய்தாலுமே இறை சித்தம் என்ற பெயரை நாம் உச்சரிக்கும் போது எல்லாமே நிறைவாக இருக்கும். இல்லைன்னா கடவுளுடைய சினம் நம் மேல் வந்து நாம் இவ்வுலகில் இல்லாதவாறே நாம் அழிக்கப்படுவோம் என்று சொல்கிறார் இறை வார்த்தையின் மூலம். அப்போ நாம் இறைவனை தேடுகின்ற போது எந்த நிலையில் தேட வேண்டும், எப்படி தேட வேண்டும், எப்படி நாம் வாழ்கிறோம், எந்த நிலையில் நாம் பிறருக்கு உதவி செய்கிறோம், தான தர்மங்கள் எப்படி செய்கிறோம் என்று நாம் உணர்ந்து அதை செய்யும்போது எல்லாமே நமக்கு நிறைவாக இருக்கும். அப்போ அந்த நிறைவை தருகிறது யார்? இறைவன். அவரிடம் அந்த நிறைவை கேட்போமா? வாழும் வள்ளலே இறைவா, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, எங்களிடம் பொண்ணும் இல்லை, பொருளும் இல்லை, ஒன்றும் இல்லை. ஆனால் எல்லாமே நீர் என்று நம்புகிறோம் ஆண்டவரே. தேவையான நேரத்தில் எங்களுக்கு நீர் தருவீர் என்று நாங்கள் விசுவசிக்கிறோம், நம்புகிறோம். அந்த நம்பிக்கையில் தான் நாங்கள் வாழ்கிறோம் ஆண்டவரே. இப்பொழுது நாங்கள் வாழ்கின்ற வாழ்க்கை நீர் கொடுத்தது ஆண்டவரே. அதனால் நாங்கள் இதை நிறைவுள்ளதாக நாங்கள் வாழும்படி நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று இறைஞ்சி மன்றாடுகிறோம். எங்கள் ஜெபம் கேட்கும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.